ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் 1 வசனம் நமக்கு எப்படியாக சொல்லப்படுகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவினான் பவுல் சொல்றார். இந்த பாவிகளை, இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளை ரட்சிக்க வந்த மெய்யான தேவன் அவர் தான், உண்மையான தேவன் அவர் தான், உண்மையான அன்பு இருக்கிற தேவனா அவர் தான். எப்படியாப்பட்ட பாவிகளை ரட்சிப்பார். பாவிகளும் பிரதான பாவி நான் தான். அவருக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செஞ்சேன். அவருக்கு விரோதமாக எழும்பி நின்றேன். அவருக்கு விரோதமாக நான் ஏகப்பட்ட காரியங்கள் செஞ்சேன். அவருக்கு விரோதமாக செஞ்சேன். அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் என் மேலே அன்பு கொண்டு என்னுடைய பாவங்களில் மன்னித்து என்னை ஒரு பிள்ளையாக மாற்றிக்கொண்டு நான் எப்படியாப்பட்ட பாவியாக அந்த என்னையை ரசித்து அது மட்டும் இல்லை, அவர் ரத்தத்தையாக என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக மாற்றி அவர் ரட்சிப்பின் வசதி என் மேலே உடுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருக்காக எடுத்து என்னை பயன்படுத்துகிறாரு. நான் எப்படியாப்பட்ட பாவியாக அந்த எண்ணெயை கத்திர பயன்படுத்துகிறாரு. இன்றைக்கி ஊட வாக்கில் சரி எப்படியாப்பட்ட பாவத்தை கத்திர மன்னிப்பார். அவர் பக்கமாக திரும்பவும் சொல்லி அழகாக பவுல் சொல்கிறார். இன்றைக்கி நம்பூட வாக்கில் சரி நம்ம எப்படியாப்பட்ட பாவத்தை இருந்தாலும் சரி அவர் பாவத்தை மன்னிக்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கார். பாருங்கள், பவுல் எப்படியா சொல்கிறார். நான் பாவிலே பிரதான பாவி, பயங்கரமான பாவி, என்ன ரசித்தார் நிச்சயமாக அவர் நம்மளே ரசிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். ஒன்றேவும் நம்ம பாவத்தை நம்ம விட்டுட்டு இயேசப்பா பக்கம் திரும்ப நிச்சயமாக அவர் மன்னிப்பார். முதல்ல அவர் எப்படியாப்பட்ட தீவன் நம்ம அறிஞ்சிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கார், எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கார், எங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்க போகிறார். அவர்கிட்ட மகத்துவம் இருக்குது, அவர்கிட்ட வல்லம் இருக்குது, ஒரு ஆலோசனை கர்த்தர், அதிசயமான அற்புதமானவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், இரக்கமுள்ள அந்த ஜனங்க அவ்வளோ புகழ்ந்து சொல்கிறாங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட வல்லம் உள்ளது அவர்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை. அப்படியாப்பட்ட தேவன் எதுக்காக இந்த பூமிக்கு வரணும், இந்த மனித குலத்துக்கு எதுக்காக வரணும், எதுக்காக அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் தன் ஜீவனை திரும்பாதர வழியாக தன் ஜீவனே விட்டார். அவர் அன்பு மாறாத அன்பு. அதுதான் போல் சொல்ல, அவர் அன்பு உண்மையான அன்பு. அவர் நம்மளை வச்ச அன்பு உண்மையான அன்பு. அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த அன்பு ஒருபோதும் உங்களை கைவிடவே விட. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்தை இருந்தால் சரி ஒன்று பண்ணுங்கள். ஏசப்பா என் பாவத்தை மன்னிக்க சொல்ல ஒரு பக்கமாக திரும்புங்க. நிச்சயமாக அவர் உங்கள் பாவத்தை மன்னித்து அவர் ரத்தத்தையாக உங்களை கழுவி உங்களை பரிசுத்தமாக்கி அவர் ரட்சிப்பின் வசதங்க மேலே உடுத்தி அவர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். அவர் பாவிகளை ரட்சித்தை அப்படியே விட மாட்டார். அந்த பாவிகளை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கார். ஒருபோது கைவிட மாட்டார். இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ணோம். நம்ம வாழ்வில் நம்ம வாழ்க்கையில் ஒன்று பண்ணோம். நம்ம பாவத்தை இயேசு பக்கமாக நம்ம திரும்பி இயேசுப்பா என் பாவத்தை நிச்சயமாக மன்னிப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதாஸ் கத்திரக்கூடியே இருந்த யூதாஸ். ஆனால் அவன் கத்திரக்கூடியே இருக்கும் போது அவன் அவ்வளோ அழகாக அவனை பார்த்துனான். ஆனால் ஒன்று கத்திரகமாக பாவம் செஞ்சான். பாவம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அவன் கத்திர பக்கமாக திரும்பினாலும் அந்த பாவம் அவன் என்ன பண்ணிச்சு, அவங்க வேறு வழியில் கொண்டு போய் ஜீவனே போயிடுச்சு. ஆனால் பாவம் ரொம்ப மோசமாக இருந்துங்க. அது பயங்கரமாக தந்திரமாக வேலை செய்யும். நம்மளை எப்படி வேணால் அந்த பாவம் அழிச்சிடும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்தினா சரி அவர் மன்னிக்க ரெடியாகிற, நம்ம தான் அவர் பக்கமாக திரும்ப மாட்டோம். நீங்கள் திரும்புங்க, நிச்சயமாக அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அவர் எதுக்காக நமக்காக ஜீவனை கொடுக்கும், எதுக்கு நமக்காக ஒரு சிலுவையில் பலியிடணும், எதுக்காக நம்மளால் அன்பு காரணம் கொஞ்சம் யோசிப்பார். ஏன்னா அவர் அன்பு மாறாத அன்பு. அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனைவி ஒரு கணவனுக்காக ஜீவனை கொடுக்கலாம், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்காக ஜீவனை கொடுக்கலாம், சகோதரிக்காக ஜீவனை கொடுக்கலாம். எந்த உறவும் இல்லாத அவர் நமக்காக ஜீவனை கொடுக்குறாரு. அவர் வச்ச அன்பு, இந்த அன்பெல்லாம் ஒரு நாள் மாறி போகணும். அவர் அன்பு ஒரு நாள் மாறவே மாறாது. எப்போவுமே அந்த அன்பு நம்ம மேலே இருக்கும். எப்படியாப்பட்ட அன்பு. எனக்கு எத்தனையோ கிறிஸ்துவங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க மறிக்கிறாங்க, எத்தனையோ மிஷினரி மறிக்கிறாங்க, எத்தனை பேர் கத்தருக்காக உண்மையாக ஊழிய செய்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க இயேசுக்காக வைராகமாக மறிக்கிறாங்க. அவங்க ஏன் மறிக்கணும்? இயேசுக்காக ஏன் அவங்க மறிக்கணும்? எதுக்காக அவங்க மறிக்கணும்? இயேசுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க ஏன் மறிக்கணும்? ஏன்னா அவர் அன்பு அவர் அன்பு ஒரு நாள் அன்பு மாறவே மாறுது. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் மாறுது, அவர் அன்பு மாறுது. அந்த அன்புக்காக அவங்க ஜீவனே போடுறாங்க. எப்படியாப்பட்ட அன்பு பாருங்கள். அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். அது மட்டும் சொல்கிறேன். அவர் அதை ஏசப்பா சொல்கிறார். அவர் மித்தமாக நீங்கள் என்ன இருந்தாலும் சரி அவர் நிச்சயமாக திருப்பி கொடுப்பார். அப்படியே உங்களை கைவிட தேவனாக கிடையாது. எத்தனையோ பேர் இனி கூட மறைச்சி உயிரோட எழுஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அவர் நம்பின பிள்ளைகளை ஒரு போதே கைவிடுறாரு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அவர் எப்படியாப்பட்ட தேவன் முதல்ல உணருங்க. அவர் அன்பை ருசி பாருங்கள். பவுல் சொல்கிற உண்மையான தேவன், உண்மையான அன்பு அவர் தான். அந்த அன்பை ருசி பார்த்து அந்த உண்மையான அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பாவம் எப்படியாப்பட்ட பாவம், இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் செய்யுங்க. ஒரு பக்கமாக திரும்புங்க. நிச்சயமாக உங்களை மன்னித்து அவரோட ரத்தத்தையும் அவங்களை கழுவி உங்களை பரிசுத்தமாக மாற்றி அவர் ரட்சிப்பின் வசதிகள் மேலே உடுத்தி அவர் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். ஒரு பக்கமாக திரும்புங்க. நிச்சயமாக உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துவாங்க.